Hello students, example 1.11 11th physics first unit. So round off பண்ணதான் பார்க்க போறோம். எப்படி round off பண்ணுவோம்னு நம்ம லாஸ்ட் வீடியோலயே ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சிம்பிள். So ஆன்சரை 1 by 1 பார்க்கலாம். 8.35. So 8.35 ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 18.35 ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இங்க 5 இருக்கு. 5க்கு பக்கத்துல ஆட் நம்பர் இருந்தா 1 ஆட் பண்ணிக்கணும். So இங்க 5க்கு பக்கத்துல 3ங்கிற ஆட் நம்பர் இருக்கு. So we have to add 1. Therefore 18.4. Answer is 18.4. Next 19.45. அதே மாதிரி பாயிண்ட்க்கு அப்புறம் 5 இருந்து 5க்கு பக்கத்துல ஈவன் நம்பர் இருந்துன்னா நோ சேஞ்ச், எந்த சேஞ்சுமே பண்ணிக்க கூடாது. therefore அது அப்படியே எழுதிக்கிறோம். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 19.4. நெக்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 5 இருக்கு. 5க்கு பக்கத்துல இருக்கிறது ஆட் நம்பர். ஆட் நம்பர் இருந்தா we have to add 1. therefore ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 101.6 into 10 power 6. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாயிண்ட் எதுவுமே இல்ல. சோ இதை ஜஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எப்படி எழுதிக்கலாம்? 2,48,337. சோ இதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம்? 248. சோ இதை அப்படியே 000ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி கிடைக்கும்? 2,48,000. அப்படியே நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளா முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 12.653. சோ 5க்கு பக்கத்துல நான் ஜீரோ வேல்யூ, அதாவது ஒரு டிஜிட் இருக்கு. அதே டைம் அதுக்கு லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு? ஈவன். சோ ஈவன் இது 5க்கு பக்கத்துல ஈவன் நம்பர் இருந்தா என்ன பண்ணிக்கணும்? நோ சேஞ்ச், அது அப்படியே எழுதிக்கணும். therefore ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 12.6. சோ புக் பேக்ல நீங்க பாத்துக்கலாம் 12.7 இருக்கே மேம் அப்படின்னு கேட்கலாம். பட் the right answer is 12.6. ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.